அண்மை செய்தி மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு இடத்தில் கூட அதிமுக கைப்பற்றவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு இடத்தை கூட அதிமுக கைப்பற்றவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் ஒரு இடத்தை கூட அதிமுக கைப்பற்றவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்களை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான விவரம். அரசியல் தலைநகரான மதுரை என்பது அஇஅதிமுகவினுடைய கோட்டையாக எப்போதுமே இருக்கும். இந்த நிலையில்தான் இந்த 2016 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் தாவேகாவுடைய கோட்டையாக மாறி இருக்கிறது. அதிமுக 3வது இடத்திற்கு பல்வேறு இடங்களில் சென்று படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என அதிமுக தொண்டர்கள் மன வெறுப்பில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மதுரையினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய மதுரை, மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகள் எல்லாம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக அமைந்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட தொடர்ச்சியாக இந்த தாவேகா என்பது 7 தொகுதிகளில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான 2 தொகுதிகளை வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக 5 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் தான் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தில் அதிமுக 9 இடங்களிலும் கூட்டணி கட்சியாக பாஜக ஒரு இடத்திலும் போட்டியிட்டன. பாஜக தோல்வியடைந்திருக்க நிலையில் ஒட்டுமொத்தமாக 9 தொகுதிகளிலுமே அஇஅதிமுகவுடைய இரட்டை சின்னம் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இதுவரை அரசியல் அதிமுக வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அஇஅதிமுக என்பது மதுரையில் 9 தொகுதிகளில் தோல்வி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் 6 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது என்ற ஒரு நிலைதான் எட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த அஇஅதிமுகவினுடைய தொண்டர்களையும் உடைத்தெறிந்திருக்கிறது இந்த தோல்வி என்பது. 6 தொகுதிகளில் 3வது இடமும் ஒட்டுமொத்தமாக 9 இடங்களிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது. அதிமுகவின் கோட்டையை தகர்த்தெறிந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.